அம்மா ஓ நீ சொன்ன சாமி தானா? ஆமாம், செம்மையாக இருக்குல்லம்மா. நல்லா இருக்கு. இங்கே பாரு, மாலையெல்லாம் போட்டு பயங்கரமாக இருக்குங்க. நைட்டுக்கு ஒன்று காலையில் ஒன்று இந்த மாத்திரை, சுகர் மாத்திரை. இதுமா அது ஏ அப்பா, என்னம்மா இது? ஏதோ பெரிய நோய் இருக்கிறவங்க தான் இவ்வளோ மாத்திரை முழுங்குவாங்க. கொட்டுமா. என்னம்மா பொங்கல் மாரி இருக்கு. அப்பளம் இங்கே பாருங்கள், இந்த இடம் எப்படி இருக்குது பாருங்களா, சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மோட்ரு கொட்டாவை பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு வந்தப்போ பார்த்திங்கன்னா நிறையா தண்ணி ஓடிக்கிட்டு இருந்துச்சிங்க. இப்போ பார்த்திங்கன்னா கரண்ட் இல்லைங்க. எவ்வளோ இருக்குன்னு எல்லாம் ஒன்று ஒன்று எவ்வளோ பெருசாக பாருங்களா, அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்கவே. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே பெருசாக சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. அம்மா ஓ காலையிலே எங்கம்மா கிளம்பியிருக்கேன்? ஆஸ்பத்திரிக்கு போகிறேன். என்னம்மா சொல்கிறேன்? ஆமாம், கையெல்லாம் மரத்து போகுது, கை மரத்து போகுது, காலும் மரத்து போகுது. எனக்கு ஒன்றுமே செய்ய முடியல, வேலையெல்லாம் எதுவும் பார்க்க முடியல. அதனால தான் இன்றைக்கி ஆஸ்பத்திரியில் கொண்டு காட்டிட்டு வரும் என்னம்மா இருக்குது அப்படின்ட்டு. அம்மா ரெகுலராக சுகர் மாத்திரை எடுத்து இல்லைம்மா? மாத்திரையும் சாப்பிட்டுக்கிட்டு தான் வரேன். இருந்தாலும் அந்த மரத்து போகுதுமா? மரத்து போகுது. அது எதனால் அப்படின்னு சொல்லி காட்டினா சொல்லுவாங்கள்ல, அதுக்காக தான் கிளம்பிட்டேன். ஆமாங்க, நைட்டு தூங்குறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா காலை அப்படியே தேய்ச்சிக்கிட்டே இருக்காங்க அம்மா. காலு கை அப்படியே கையெல்லாம் பார்த்தாலுமே மொத்தமாக இருக்க மாரி ஒரு மாதிரியாக இருக்குது அப்படியே கை. அதனாலே எனக்கு ஒன்றும் செய்ய முடியல. ஆமாங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேத்திலாம் பார்த்தீங்கன்னா செம்ம வெயிலாக இருந்துச்சிங்க. இன்னைக்கு பாருங்க மூடிவே இருக்குது. சூப்பராக இருக்குது. நீ சொன்ன சாமி தானா? ஆமாம், செம்மையாக இருக்குல்லம்மா. நல்லா இருக்கு. இங்கே பாரு, மாலையெல்லாம் போட்டு பயங்கரமாக இருக்குங்க. ஆமாம், இது என்ன சாமிம்மா? வீரனாக தான் இருக்கும். வீரன்மா? அதெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்கள், ஆலமரம்லாம். இதெல்லாம் எத்தனை வருஷம் ஆலமரம்னே தெரியல. எனக்கு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கெல்லாம் வர ரொம்ப பிடிக்கும். உனக்குமா? பிடிக்குமா? சாமியை வந்து யாருக்குமே பிடிக்காதே இருக்க, எல்லாருக்குமே பிடிக்கும். ஆமாம், ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க சாமினா. அப்படியே பாருங்கள் சாமியை பாருங்கள் எப்படி இருக்குது. சூளம் தானம்மா செம்மையாக இருக்கேன். இங்கே பாருங்க, இது பார்த்திங்கன்னா ஆடி மாதம் நல்லா சூப்பராக டாக்டர்லாம் பார்த்துட்டு வந்தாச்சா? பார்த்துட்டு வந்தாச்சு. என்னம்மா சொன்னாங்க? ஒரு வாரத்துக்கு மேலே வந்து ஊசி போட்டு போகணுமா, 2 ஊசி போட்டுக்கணுமா. கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரியாக போகுமா. இந்த மாத்திரை ஒரு மாதத்துக்கு எழுதி கொடுத்தாங்க. நான் 10 நாளைக்கு மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம வாங்கிக்கலான்ட்டு. ஆமாம், அதெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ மாத்திரை கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ 2 ஊசி போட்டிருக்காங்க. அம்மா ஓ இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் போடுறதா? ஆமாம், காலையிலையும் காலையில் மட்டும் இது. ஆமாம், இந்த பாருங்கள் கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு இது, அது பார்த்தீங்கன்னா இது நைட்டுக்கு. ஏகப்பட்டது கொடுத்துருக்காங்கம்மா. இதுவும் காலையிலையும் நைட்டுக்கும். ஆமாம், இதை பார்த்தீங்கன்னா இது வந்து அம்மா சுகர் மாத்திரை கவர்மெண்ட்டில் கொடுத்தது. இது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில். இதையும் போய் காமிக்கணும்னு சொல்லி இதையும் எடுத்துகிட்டு வந்தாங்க அம்மா. சாப்பிட்றதையும் காட்டணும்ல, அதுக்காக. ஆமாம் அம்மா, அது வந்து பார்த்தீங்கன்னா பிபி இந்த சுகர் செக் பண்ண இதா? ஆமாம், செக் பண்ணிட்டு போனேன். ஆமாங்க, அது ரிப்போர்ட்டுங்க. அதையும் எடுத்துகிட்டு போய் காமிச்சாச்சாம்மா? காமிச்சாச்சு. நார்மலாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சுகர்லாம். ஆமாம், எல்லாம் நார்மலாக இருக்குது. ஆனால் சுகர் அதிகமாக இருந்தால் தான் இந்த மரப்பெல்லாம் வருமா கையில், அதுவும் சொல்லிட்டாங்க. சுகர் கண்ட்ரோலாக இருக்குது, அதை மெயின் பண்ணுங்க அப்படின்னாங்க. சரின்றது. அது இல்லாமல் 2 ஊசி போட்டாங்க தானேம்மா? ஆமாம், 2 ஊசி போட்டிருக்காங்க. ஆமாம், இதோட பார்த்தீங்கன்னா டாக்டர்லாம் பார்த்துட்டு வந்தாச்சுங்க. அப்படியே சாப்பாடு வாங்கிட்டு வந்தாச்சு, சாப்பிட வேண்டியதுதான். அப்படியே சாப்பிட்டுட்டு போக வேண்டியதுதான். ஆமாம். அம்மா ஓ என்ன சாப்பிட கிளம்பியாச்சா? சாப்பிட கிளம்பியாச்சு. இலையை போடுமா, இலை நல்லா பெருசாக இருக்கு. ஆமாம், தண்ணி தெளிக்கிறாங்க. இது தெளிக்கணுமா? ஆமாம், இலையை வாஷ் பண்ணணுமா. தெளிச்சுட்டு அப்படியே வச்சுருந்தேன். கூட்டெல்லாம் வைமா. என்னம்மா எடுத்த வேகத்துக்கு பார்த்தீங்கன்னா மோர் எடுக்கிறேன். மோர் எடுக்கிறேன். இங்கே வேறு இது என்ன கூட்டுமா? என்ன கூட்டுனா சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். இன்னும் வாழைக்காய் கூட்டு இருக்குது, வாழைத்தண்டு. இது
இது பீட்ரூட்டு. பாருங்க பீட்ரூட்டுங்க. அடுத்ததுமா அடுத்தது சாப்பாடு. சாப்பாடு கொட்டுமா. என்னம்மா பொங்கல் மாரி இருக்கு. அப்பளம் இந்த ஒன்று இருக்குது. என்னம்மா பொட்டணும் அப்பளம். அதுவும் தயிரா? தயிர் இல்லை, இது மோர், அது பாயசம். பாயசமா? அப்பளம் என்னம்மா? எல்லாம் நொறுக்கி எடுத்துட்டு வந்துட்டேன். மோர் மொளாவும் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னம்மா சாம்பாரா? சாம்பார் தான் ஊற்றுமா. சாப்பிடுமா எப்படி இருக்குன்னு. எப்படிம்மா இருக்கு? நல்லா இருக்கு சாம்பார். நல்லா இருக்கேன். நல்லா இருக்கு. கூட்டலாமா? எப்படி இருக்குது கூட்டலாம்? இங்கே பாருங்கள் இந்த இடம் எப்படி இருக்குது பாருங்களா. சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மோட்ரு கொட்டாவை பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு வந்தப்போ பார்த்திங்கன்னா நிறையா தண்ணி ஓடிக்கிட்டு இருந்துச்சிங்க. இப்போ பார்த்திங்கன்னா கரண்ட் இல்லைங்க. அதே மாதிரி பாருங்களேன் பின்னாடி எப்படி இருக்குது இந்த செம்பருத்தி. செம்மையாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் ஒரு பூவும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா தலையில் தேய்ச்சா முடி நல்லா கருப்பாக நல்லா வளருங்க. ஆமாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அம்மாவை ஹாஸ்பிட்டலில் காமிச்சிட்டு வரப்போ கொஞ்சம் சாப்பாடு வாங்கினேங்க. அதை சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே போக வேண்டியதாங்க. சூப்பராக இருக்குங்க இந்த இடம். தென்னை மரம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வெயில் டைமில் வந்தால் நல்லா ஃபேமிலியோட நல்லா செம்மையாக காற்று வாங்கலாங்க. இந்த பாருங்க அழகாக இருக்கும். வில்லேஜில் தாங்க இந்த மாதிரிலாம் கிடைக்கும். சிட்டிலாம் பார்த்தீங்கன்னு எனி டைம் வெறும் வண்டி கிண்டியமாக ஓடி வெறும் டிராஃபிக்காக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி இடத்துக்கு வந்தோன்னா நல்லா இயற்கையாக நல்லா காற்று வாங்கிட்டு செம்மையாக இருக்குங்க. ஆமாங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்படியே போக வேண்டியதாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ கத்திரிக்காய்னு. இது ஃபுல்லாக வெறும் கத்திரிக்காய் தோட்டம் தாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கத்திரிக்காய் இவ்வளோ பெருசுக்கு இருக்குங்க. நல்லா பிஞ்சு கத்திரிக்காய். பிரியாணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தொக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ பிஞ்சுங்க. ஒரு பிஞ்சுலாம் பார்த்தீங்கன்னா இது இருக்குது பாருங்கள். அழகாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்குது. எல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டு கத்திரிக்காய் இருக்குது, குண்டு கத்திரிக்காய் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா வெண்டைக்காயும் போட்டிருக்காங்க, பச்சை மிளகா போட்டிருக்காங்க, ஏகப்பட்டது போட்டிருக்காங்க. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வெறும் கத்திரிக்காய் தோட்டம் தாங்க. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்களேன் ஒரு செடியும். தெரியுதா? இந்தமாரி நிறையா இருக்குங்க. குண்டு கத்திரிக்காய். அதேமாரி பார்த்திங்கன்னா எல்லா செடியிலையுமே பார்த்திங்கன்னா பூவெல்லாம் வச்சுருக்கு. சின்ன சின்ன பிஞ்சுலாம் வச்சுருக்குங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வச்ச பிஞ்சுங்க. இந்த பாருங்க. தெரியுதா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா கீரை தண்டை பாருங்கள் எவ்வளோ கலராக இருக்குன்னு. இது ஒரு வித்தியாசமான கலருங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கலரு. இது ஃபுல்லாகவே கீரை தண்டை தாங்க. அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக தேக்கு மரம் தாங்க. அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்கவே. என்ன சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சா? வீட்டுக்கு வந்தாச்சு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மாங்காய்லாம் எடுத்து வச்சிட்ருக்கோம். அம்மா குழம்புக்கு ஒரு திரையை வாங்கிட்டு போக்கு. ஆமாம், மாங்காய் தான் கிடைக்காதுன்னு வாங்கியிருந்தேன். என்னம்மா மாங்காய் சீசன் டைமில் மாங்காய் கிடைக்காதா? நம்ம தெருவுக்கு வருதா எங்கேயாச்சும்? அதனாலயா? அதனால். என்னம்மா லட்டு மாரி இருக்கு மாம்பழம். மாம்பழம் வாங்கியிருந்தேன் நைட்டுக்கு தொட்டு. இதுதான் தயிர் சாத்துக்கு. தயிர் சாத்துக்கா? சரிம்மா சூப்பராக இருக்கேன். ஆமாம். சோப்பு இல்லை, சோப்பு வாங்கியாச்சு. தயிர், பால் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. ஒரு தெரியா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. ஆஸ்பத்திரி காட்டிட்டு வந்தாச்சு. அடுத்த வாரம் போகணுமா? அடுத்த வாரம் போகணும். சனிக்கிழமை போய் 2 ஊசி போடணும். போட்டு பார்ப்போம், அதுவும் ஒரு ஆசை. இப்போ ஊசி காலையில் போட்டியம்மா, வலி எப்படி கொஞ்சம் கேட்டிருக்கான்? கொஞ்சம் காலை கொஞ்சம் முடக்கி உட்கார்ற மாதிரி தெரியுது எனக்கு இப்போ. வலி நின்றுருக்கேன். கொஞ்சம் நின்றுருக்கு. இந்த ஊசி கூட நீ சொன்னிய ரத்த கலர் போட்டிருக்காங்கண்ணே. ஆமாம். முடக்கவும் முடியாது, காலை சமம் கொண்டு உட்கார முடியாது. என்னமோ இப்போ உட்காந்துருக்கேன். பார்ப்போம் நாளைக்கு எப்படி இருக்குன்னு. ஆமாம்.